அவமானப்பட்டு முடங்காமல். கடவுள் மீது அதிக பக்தி உள்ள இறை பக்தர்களுக்கு கேட்டதும் எதுவுமே கிடைக்காது. அதற்கு காரணம் அந்த பொருளின் மீது அவர்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான். இறைவனின் எதிர்பார்ப்பு கிடைத்தாலும் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற மனநிலை வரும்போது கடவுள் அதிகமாகவே கொடுப்பார். அப்போதுதான் தனக்கு கிடைத்ததை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். சோறு கிடைக்காமல் கஷ்டப்படும் போதுதான் அம்மாவுடைய அருமை தெரியும். எந்த நிலையில் இருந்தாலும் பிள்ளைகளின் பசியை தீர்ப்பவள் அம்மாதான். ஆனால் இந்த அம்மாவை மா சாப்பிட்டாயா என கேட்கும் பிள்ளைகளை விரல் விட்டு எண்ணி விடலாம். தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் நம்முடன் கடைசி வரை வர மாட்டார்கள். தொலைந்து போன நாட்களைப் பற்றி எண்ணினால் இருக்கும் நாட்களும் தொலைந்து போகும். உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும், நேர்மை இல்லாத நட்பும் என்றும் நிரந்தரமில்லை. உன் வலிகளை புலம்பி ஆறுதல் பெறாதே. கஷ்டத்தை கொடுத்த கடவுளே உன் கஷ்டத்தை விலக்குவார். நம்மை ஒருவர் தவறாக பேசுகிறார் என்றால் அவர் மனம் அந்த அளவுக்கு அழுக்காக இருக்கிறது என்று அர்த்தம். எனவே மற்றவர் பேச்சுக்காக அவமானப்பட்டு முடிக்காமல் துணிச்சலுடன் எழுந்து நின்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.